குரான் கிளாஸ் நம்பர் 85. இன்றைக்கி வந்து டேட் வந்து ஷாபான் 4 1446 ஞாயிற்றுக்கிழமை. 5வது அத்தியாயம் 4வது வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம் கடைசியாக. இன்றைக்கி வந்து 5வது அத்தியாயத்தோட 5வது வசனத்திலேருந்து பார்க்கலாம். மேலும் நல்லொழுக்கமுள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே, அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல வந்து அல்லாஹ் ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறான். யாரை வேதம் கொடுக்கப்பட்ட இப்போ யாரை கல்யாணம் பண்ணோம்? ஒரு முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து அல்லாஹ் முதல்ல என்ன சொல்கிறான்? பெண்கள், உங்கள் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். ஒழுக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கணும். அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஒழுக்கம் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் ஒழுக்கம் கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. அப்போ முஸ்லீமாகவும் இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. வேதம் கொடுக்கப்பட்டவங்க அந்த டைமில் பனி இஸ்ராயீல்கள் ப்ளஸ் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அப்போ இவங்களையும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து காம்ப்ளிகேஷன். இது குரான் வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கு, இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இது என்ன சூழ்நிலையை பேஸ் பண்ணி அனுமதி கொடுத்ததுங்கிறது அது வந்து சரியாக வந்து இது வரைக்கும் வந்து தப்சீர்கள்லேயே அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வந்து கிளியராக வந்து சொல்ல முடியல இந்த சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்ட்டு. இதில் ஒரு விஷயம் பார்க்கும்போது, கல்யாணம் அப்படிங்கும்போது அவங்களும் விரும்பணும். அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இது கிட்டத்தட்ட அந்த ஹுதைபியா காலகட்டத்தில் இறங்கக்கூடிய ஆயத்து இந்த சூரா. அப்போ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களில் சில பனி இஸ்ராயீல்கள் அவங்க ஹைபருக்கு அப்புறம் இங்கே மதீனாவில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹைபரில் வந்து அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு இணக்கத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து இது பண்ணுறான். அதுலேயும் வந்து என்ன இதில் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக் பண்ணுறான், ஒரு பெண் வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண் வந்து வேற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாம். அனுமதி தான். இந்த அனுமதி வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பொதுவாக எல்லாரும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு காஷ்மீரில் வந்து வேறு ஊருக்காரங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. சரி, அந்த ஊருக்காரங்க நீ ஆகணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நீ அந்த ஊருக்காரனா ஆக மாட்டார். அந்த பொண்ணை வந்து நீக்கிடுவாங்க அந்த ஊர்லேருந்து. அந்த ஆண் எந்த ஊரை சேர்ந்தவரோ அவருடைய சிட்டிசன்ஷிப்புக்கு இவங்க போயிடுவாங்க. அதே தான் இன்றைக்கி வந்து காஷ்மீரில் மட்டும்தான் பொதுவாக நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, காஷ்மீரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரூல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷ் அந்த பக்கம் நிறைய ஊர்களில் வந்து இதுதான் ஸ்டேட்டஸ். இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஐஎல்பின்னு இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ட்டு. அருணாச்சல்லாம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து அது கிட்டத்தட்ட வீசா ப்ராசஸ் இருக்கும். எங்கே போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோம், எத்தனை நாள் தங்க போகிறோம், எங்கே தங்க போகிறோங்கிற அந்த இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது. காஷ்மீருக்கு கூட இன்னர் லைன் பர்மிட்டு தேவையில்லை. அப்படி தான் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது அங்கேயும் வந்து என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா, இந்த குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கு வந்து இப்போ சொத்து வாங்க முடியாது. எங்கே நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ்லேயோ அவங்க வேறு அது மாதிரி சில எக்ஸம்ஷன் ஊர் இருக்குது. மணிப்பூர் அந்த மாதிரி நினைக்கிறேன். மணிப்பூர்லேயே பாருங்கள், இப்போ இந்த குக்கியும் இவங்களுக்குமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் இன்னொரு பகுதியில் வாங்க முடியாதுங்கிற மாதிரியான சூழல். அப்போ இங்கே இதெல்லாம் வந்து க்ரைட்டீரியா என்ன வச்சுருக்காங்கன்னா, ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணால் அந்த ஊரில் வந்து சேர்த்துக்கிறாங்க. பெண் வந்து ஆணை கல்யாணம் பண்ணால் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வாரிசு இருக்கு இல்லையா, அந்த வம்சம் வந்து தொடர்றது வந்து ஆணை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு மற்ற இந்த கொள்கை குரான் சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ அந்த குழந்தை வந்து எப்படி வாரிசாகும்? அப்போ அந்த குழந்தைய வந்து என்ன அடிப்படையில் இது எந்த ரூட்டில் வளர்க்க முடியும்? இது மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய வரும். அதனால் வந்து இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் சூழல் பார்த்து முடிவு செய்யப்படும். இது வந்து ஆனால் ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான், அது அப்படியே இருக்கும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டில் வைக்கிறதும் வைக்காததும் அந்தந்த சூழலை பொறுத்து. புரியுதுங்களா? இது வந்து இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் இருக்குது. அப்போ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இது மாதிரியான கல்யாணங்கள் யாரும் பண்ணாமல் இருப்பது சிறந்தது. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து லவ் ஜிஹாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபகண்டாலாம் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு முஸ்லீம் பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணான் அப்படி பண்ணுறான் அப்படின்னா கூட மார்க்கத்தில் அவங்களுக்கு தெளிவே கிடையாது. சரியா? மார்க்கத்தில் தெளிவு இல்லாததுனால பெருசாக ஒன்றும் நம்ம வந்து இந்த கல்யாணங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இதை வந்து செய்யாமல் இருக்கிறதா சிறந்ததுன்ட்டு ஆல்மோஸ்ட் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் வந்து இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா இதிலேருந்து அல்லாஹ் சொல்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாது. இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தான் வந்து அல்லாஹ் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்ரும்.
ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு திருடினா கைவெட்டுன்னு இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து உமர்லியானோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தேன். ஏன்னா பஞ்சமான காலகட்டம் இது. அப்போ இந்த டைமில் வந்து திருடுறவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த தண்டனை நிறைவேற்ற மாட்டேன். குரான் தான், ஆனால் நிறுத்தி வச்சுருந்தேன். அப்போது குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்துப்படி குரானுடைய உத்தரவுகள் கூட அந்த கலீஃபா வந்து டிசைட் பண்ணுவார். நம்மள மாதிரி தனிநபர் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் உம்மத்துடைய அந்த லீடர்கள் டிசைட் பண்ண வேண்டியது. ஆனால் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடக்கூடாது. மேலும் எவன் ஈமானில் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும். மேலும் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கல்யாணம் தான் பண்ணும் அந்த பெண்களை, யாரை? வேதம் தரப்பட்டவர்களை முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணும், மகர் கூட கொடுக்கணும். அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களால் திருமணம் செய்து கொண்டு அவர்களை இது பண்ணலாம். அதனால் வந்து என்ன பண்ண, அதே வந்து ஆப்போசிட்டால் என்ன சொல்கிறான்? விபச்சாரம் கள்ளக்காதல் இருக்கக்கூடாதுங்கிறான். ஸோ இது சார்ந்த ஏதோ ஒரு சினாரியோ இருந்திருக்குங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும். இதில் எல்லாம் என்ன யாரை வந்து இங்கே கண்டிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்களை. இந்த கடைசி பேட்ச் இங்கே இருக்காங்களா, இந்த ஹைபரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் விவசாயமாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோங்கிறாங்க. உமர்லியா காலத்தில் அவங்க வெளியேற்றப்படுறாங்க. அப்போ இன்னும் ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஈமானுடைய பாதை இன்னுமா அவங்களுக்கு தெளிவாகலை. இதுக்கு மேலேயும் அதாவது ஒரு ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க, எல்லாம் வந்து எது வரைக்கும் வந்து அந்த கூட்டத்தை வந்து அப்படி லூஸில் விடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஆகலை. இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இவர் இறை தூதரா இல்லையாங்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அவகாசம் வந்து கொடுப்பான். இது கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு போச்சு. மத குருமார்கள் ஒத்துக்கிட்டாங்க, இவங்களை பற்றி முன்னறிவிப்புகள் எல்லாமே இருக்குது. என்ன தொடர்ந்து வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அப்பட்டமாக சொல்லுது, ரசூல்லா வந்து அல்லாவுடைய தூதர்ன்ட்டு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான், ஆனால் அரபுகளுக்கான தூதர், எங்களுக்கான தூதர் இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்களுக்கு முரண்பாடு இருக்கே தவிர, இவர் அல்லாவுடைய தூதர் இல்லை அப்படிங்கிறது அது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ அதனால் அல்லாஹ் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஈமானுடைய வழியில் செல்ல மறுக்கின்றார்கள். அப்போ நீங்கள் வரமாட்டீங்களா, இன்னும் எவ்வளோ டைம் உங்களுக்கு கொடுக்கறது? அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், உங்களுடைய அனைத்து செயல்களும் என்ன ஆயிரும், இதாயிரும், நான் வந்து அழிச்சிருவேன், அவன் மறுமையில் பேரிழப்புக்கு உள்ளாவான் அப்படின்ட்டு. ஸோ இதுலேயே இன்னொரு இதுவும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சலுகை தரப்பட்ட உடனே இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஈமானுடைய அந்த இதை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஈமானுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும். குர்ஆனில் ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா அதை வந்து கேலி கூத்தாக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், அது வந்து ஈமானோட டீல் பண்ணுங்கள். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடியது. இப்போ இன்றைக்கி வந்து வேதம் கொடுக்கப்பட்ட இருக்குது இப்படி ஒரு வசனம். இப்போ இன்றைக்கி அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்னா யார்? அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்களை குறிக்குமா? இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் தான் இந்தியாவில் வசிக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் கல்யாணம் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து அலௌடா? அப்போது இந்த அடிப்படையில் இருக்கும்போது இது வந்து பெரிய பிரச்சனை தான் வரும். அப்போ மோஸ்ட்லி அப்போது இல்லைன்னா என்ன ஆகும், இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து நாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க போய் வேறு மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி அது கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், மிகப்பெரிய ஒரு ஃபசாது நடந்துடும். ஸோ அது வந்து நாம் வந்துட்டு குர்ஆனுடைய இல்லை குர்ஆன் அனுமதிக்குது நான் பண்ணுறேன். அப்போ குர்ஆனில் இருக்கிற மற்றதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, இது ஒன்று தான் உங்களுக்கு பாக்கி என்ன, அதனால இதை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறேன். இங்கே என்ன அப்படின்னா, யாரோடைய ஒரு அழகு அந்த அதாவது அதை வந்து ஈர்த்துட்டு அவங்கள விட முடியல, ஆனால் இஸ்லாத்துக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு அப்போ முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படி ஏதோ ஒரு லூப் ஹோல் எடுத்து அப்படி வந்து அந்த ஒரு ரூட் வந்து போகாதீங்க. அப்போ இதில் ஆணுக்கு மென்ஷன் பண்ணும்போது ஆண் மட்டும்தான் இங்கே அனுமதியும் தரப்படுது. ஸோ அதுலேயும் வந்து விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அந்த மனைவி வர்றாங்க இல்லையா, அவங்க உங்களை மாற்றிடக்கூடாது. அதுவும் அல்லாஹ் சொல்கிறாங்க ஈமானில். எதுக்கு சொல்கிறான், நீ பாட்டு கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் நினச்சது என்ன, இஸ்லாத்தை அவங்களுக்கு புரியலைன்னா அவங்க உங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அது மாதிரி நிறைய நடக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கல்யாணங்கள் அவாய்ட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம், நம்ம இஸ்லாத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை, ப்ராக்டிசிங் முஸ்லீமுக்கும் நான் ப்ராக்டிசிங் முஸ்லீமுக்கும் மத்தியிலே பயங்கர கிளாஷ் நடக்குது. இந்த கல்யாணம் ஆகும்போது அது மார்க்கத்திலேயே ஒரு ஆள் கிடச்சிருச்சு, இன்னொரு ஆள் கிடைக்கல அப்படின்னாலே அவங்க முஸ்லீம்களை வச்சே மேனேஜ் பண்ண முடியல. அப்போது இதில் வந்து வேறு மதத்து பெண்களை போய் நாங்கள் கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறதுங்கிறது வந்து இம்பாசிபிள். அதாவது அது என்ன சொல்கிறது, விஷப்பரீட்சை, விஷம், இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முட்டுரும். ஏன்னா எங்களுக்கே தெரியல இங்கே இருக்கிறவங்களாம் யார் முஸ்லீம்ன்ட்டு. இதில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துங்க, ஏகப்பட்ட முஸ்லீம் வெரைட்டி இருக்குது.
நாத்திக முஸ்லீம் இருக்கார், தமிழ் உணர்வாளர் முஸ்லீம் இருக்கார், தேசிய முஸ்லீம் இருக்கார், திராவிட முஸ்லீம் இருக்கார், கம்யூனிசம் முஸ்லீம் இருக்கார். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ இது அடையாளம் காண்றதே நாங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தொழுகைக்காக செல்லும் போது உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்களுடைய கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். இன்னும் உங்களுடைய தலைகளை நீரால் தடவிக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் கால்களை இரு கணுக்கால்கள் வரை கழுவிக்கொள்ளுங்கள். இது வந்து ஒதுவுடைய சட்டம், ஃபர்லு. பல்ல என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு முகம், அதுக்கப்புறம் முழங்கை, இது வரைக்கும் கை, அதுக்கப்புறம் தலைக்கு மசா பண்ணுறது, அதுக்கப்புறம் கால். இந்த 4 தான் ஒலுவுடைய சட்டம். இப்போ இந்த 4 செஞ்சாலே ஒலு கூடிடும். ஆனால் கூடுதல் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மணிக்கட்டு வரைக்கும் கழுவுனாங்க. அதுக்கப்புறம் வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தினாங்க. அந்த ப்ராசஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து சுன்னத்து. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடியது இதோடு தான். இந்த 4 விஷயங்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ண, தண்ணி கம்மியாக இருக்குன்னா டைரெக்டாக நம்ம என்ன போய்க்கலாம், டைரெக்டாக மூஞ்சியும் அந்த இந்த இதுக்கும் பண்ணிட்டு போயிடலாம். வாய்க்கோப்புளிக்கு இருக்கலாம், தண்ணி இல்லை அப்படின்னா டைரெக்டாக மூஞ்சி கழுவிட்டு இப்படி கூட நாம் வந்து பண்ணலாம். மேலும் நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து துப்புரவு ஆகிவிடுங்கள். ஆனால் நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரேனும் மலஜலம் கழித்துவிட்டு வந்திருந்தால், அல்லது பெண்களை தீண்டியிருந்தால், தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை பயன்படுத்துங்கள். அதில் உங்கள் கைகளை பதித்து முகங்களிலும் கைகளிலும் தடவிக்கொள்ளுங்கள். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசாலியும் வந்து ஒது பற்றியும் வந்திருக்கும். அதில் வந்து கைகளை கழுவி கொள்ளுங்கள் இருக்கும். இதில் வந்து முழங்கைகள் இது வரைக்கும் கழுவணும் அப்படின்னு சொல்லி கூடுதல் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் அந்த இடத்துல அன்னிசாவுடைய 43ஆம் வசனத்துக்கு நான் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், ஒரு தடவை கை மண்ணில் அடித்து கைகளை வந்து முதல்ல இது பண்ணணும், 2வது தடவை அடித்து, அதாவது முதல்ல முகத்துக்கு இது பண்ணணும், 2வது தடவையும் மண்ணில் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து அப்படியும் பண்ணலாம், ஆனாலும் ஒரு தடவை பண்ணாலும் போதுமானது. இப்போ 2க்கும் ஆதாரம் இருக்குங்கிறாங்க. நான் இந்த விஷயம் வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 தடவை கை மண்ணில் அடிக்கணும்ட்டு. அப்போ ஒரு தடவை கை மண்ணில் அடித்தாலும் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 338வது ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் அதில் தெளிவுபடுத்துகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சொன்னபோது ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் 2 கைகளையும் தரையில் அடித்து, 2 கையும் தரையில் அடித்தாங்க, அவற்றில் இப்படி ஊதி விட்டாங்க. அவ்விரு கைகளால் தங்களின் முகத்தையும் 2 முன் கைகளையும் தடவி காண்பித்து, அதிலே வந்து முகத்தையும் தடவிக்கிறாங்க, கைகளையும் வந்து இப்படி தடவிக்கிறாங்க. இவ்வாறு செய்திருந்தால் அது உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் படி பார்த்தா என்ன தெரியுது, ஒரு தடவை இப்படி பண்ணி அந்த மண்ணை கூட நம்ம ஊதலாம், இல்லை இப்படி கூட அந்த மண்ணை வந்து தட்டி விடலாம், தட்டியும் விடணும். மண் வந்து அப்படியே எடுத்து பூசுறது வந்து அங்கே ரசூலுல்லாஹ் சொல்ல. அப்போ ஊத வேண்டிய நோக்கம் என்ன இருக்குது, அது ஏன் ஊதி காமிக்கிறாங்க அப்படின்னா, மண்ணு பூசுறது வந்து டார்கெட்டு கிடையாது, இது வந்து ஒரு சிம்பாலிக் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து ரசூலுல்லாஹ் இங்கே வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சிரமத்தையும் உண்டு பண்ண அல்லாஹ் விரும்பவில்லை. ஆயினும் உங்களை தூய்மை செய்யவும் உங்கள் மீது தனது அருட்பேற்றை நிறைவு செய்யவுமே அவன் விரும்புகின்றான். இதனால் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக திகழக்கூடும். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த சிரமத்தை நான் கொடுக்கல அப்படிங்கிறது. இது வந்து எதுக்குன்னா, தன் விஷயத்தில் அல்லாஹ் வந்து ரொம்பவும் நெகிழ்வுத்தன்மையாக நடந்துக்கிறான். தனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் வந்து அல்லாஹ் வந்து ரிஜிடிட்டி வந்து காட்டுறதில்லை. அதே வந்து அல்லாஹ்வுடைய வேறு சில உத்தரவுகள் இருப்பார். இந்த பூமியில் ஒழுங்கமைப்பு குலைக்காமல் இருக்கணும், பூமியுடைய ஃபசாது நடக்காமல் இருக்கணும், இது சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலவீனர்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதில் வந்து அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், கடுமையாக பிடிக்கக்கூடியவன். இப்போ அது அல்லாஹ் ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோ கொடுக்குறான். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அது தீனுடைய அந்த இது. அதே வந்து மற்ற மதங்கள் எல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் இஸ்லாத்தையே வந்து மதமாக்கணுங்கிட்டையும் பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப ரிஜிடிட்டியாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, பயங்கர தீன்தாரியாக காமிச்சுக்குவாங்க. ஆனால் பெரிய பெரிய கடமைகள் குர்ஆன் பேசியிருக்கும், அதை பற்றி வந்து உங்களுக்கு நாலேஜ் கூட இருக்காது, செய்கிறது 2ஆம் பட்சம். கடமையா இல்லையாங்கிறதுல பிரச்சனை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்காங்க. சரி, ஏன் வந்து அல்லாஹ் இதை வந்து இதை மெயின்டைன் பண்ண சொல்கிறான், எதுக்கா சரி இதையும் பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல, ஏன் வந்து இப்போ இதனால் என்ன நடந்துற போகுது, எதுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இங்கே வந்து தீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தீன் கம்ப்ளீட் ஆகும்போது அல்லாஹ்வுடைய இது என்ன அப்படின்னா, மனிதனை வந்து ஒரு உள்ளமும் தூய்மையாகணும், உடலும் தூய்மை பண்ணணும், உங்களை தூய்மை செய்யவும், அதாவது உங்களை தூய்மைப்படுத்துறது அல்லாஹ் விரும்புகிறான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம குளிப்பு கடமை ஆன ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். இப்போ நம்ம யார், நம்ம வந்து அசுத்தமாக இருக்கிறோம். அப்போது குளித்து அந்த கடமையை நீங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறோம், தூய்மை ஆகிட்டோம். அப்போ இந்த 2 நிலை முதல்ல நமக்கு உணரணும், புரியுதா? அப்போ தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சுரணை இல்லாமல் இருக்கக்கூடாது.
அதனால் அந்த டிஃப்ரெண்ட் பாருங்க, தூய்மையும் அசுத்தமும் வந்து உங்களுக்கு எந்நேரமும் அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். 2 சூழ்நிலையும் வித்தியாசப்படுத்தி நீங்கள் பார்க்கணும். அது வந்து தக்குவா. அப்போ அதனால் வந்து நமக்கு எதுக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணுறான் அப்படின்னா, இப்போ இது வரும்போது நம்ம என்ன ஆயிரும், இப்போ அப்படியே தக்பீர் கட்டுறதை விட அப்படி ஒழுங்கு செஞ்சாலும் தைமம் செய்யும் போது என்ன ஆகும், தொழில் ப்ரிப்பேர் ஆகிறோங்கிற அந்த ஒரு நீயத் வந்து நமக்குள்ளே வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த கான்சியஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இது கொடுக்கப்பட்ட எல்லாமே பாருங்கள், நோன்பு எடுத்துக்கங்க, சாப்பாடு அதாவது சாப்பிடக்கூடாது. எதுக்கு? இது வந்து ஒரு நிலை, அல்லாஹ் தடுத்த நேரம், தடுக்காத நேரம், இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் இருக்கணும். தொழுகையில் கட்டிக்கிட்டோம், உலக காரியங்கள், ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் இப்போ தடை செஞ்சுருக்கான், இந்த நேரத்தில் வேறு எந்த இதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி குரான் ஓதப்படும் போது பேசக்கூடாது. அதே மாதிரி ஹலாலு ஹராமு, நல்ல சொல் கெட்ட சொல், இது எந்நேரமும் நமக்கு அந்த 2 விஷயங்கள் இருக்குல்ல, நல்லது கெட்டது, தூய்மையானது அசுத்தமானது, இந்த கான்சியஸ், இந்த அவேர்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான். ஏன்னா சில குளிர் பிரதேசம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாதக்கணக்கில் நீங்கள் ஒழுங்கு செய்ய முடியாது. அங்கெல்லாம் போய் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டீங்க, இல்லை மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒன்று என்ன பண்ணுவீங்க, ஒழுங்கு எங்கே போய் செய்யும். அந்த குளிர்லாம் வந்து பண்ணவே முடியாது. -டிகிரி 18, 20 டிகிரி, 48 டிகிரி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய பகுதிகளில் மனிதர்கள் வாழ்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் ரொம்ப நாள் இதாகிடும். ஸோ என்ன ஆயிரும், ஒழுங்குறதே ஒன்று மறந்துடுவோம். அப்போ அந்த மாதிரி வந்து அவேர்னஸ் இல்லாமலே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரினை நினைத்து பாருங்கள். இது யார்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான்? யார்கிட்ட பேசுகிறான்? முஸ்லீம்கள்கிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? பனி இஸ்ராயல்கிட்ட அல்லாஹ் பேசினான்ல, பஹ்ரால ஆரம்பத்தில் அந்த 40 அந்த வசனங்கள் தொடங்கும் போது பேசினான்ல, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரினை நினைத்து பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ என்ன அது அருட்பேரு அப்படின்னா, இந்த உலகத்தை இமாமத் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் வந்து நம்மளை தேர்வு செஞ்சுருக்கான். அப்போ பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணாங்க? சொதப்பினாங்க. மூசா நபியுடைய உம்மத்து சொதப்பி அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள்னு தனி மதத்தை உருவாக்கினாங்க. ஈசா நபியோட உம்மத்தும் என்ன பண்ணாங்க, அதே சொதப்பினாங்க. இது வரைக்கும் அதுதான் பார்த்துட்டு வந்தோம். பஹ்ரால, ஆல இம்ரானில், நிசால எல்லாம் மாற்றி 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 அந்த 2 சமுதாயமும் எங்கெல்லாம் சருகுனாங்க, எந்த இடத்துலலாம் அவங்க விழுந்தாங்க, இது ஃபுல்லாக எல்லாம் பாடம் நடத்திட்டே வரோம். இப்போ எல்லாம் கேட்குறாங்க, இப்போ உங்கள் இமாமத்து இப்போ உங்கள் கையில் இருந்து, கிப்லா என்னைக்கு மாற்றப்பட்டதோ அன்னிலேருந்து இமாமத் என்ன ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அதே பொசிஷனில் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாசமாக போவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு. இப்போது நீங்களும் அந்த அருளுக்கு இப்போ என்ன ஆகிட்டீங்க, எலிஜிபிலிட்டி. அப்போ என்ன அர்த்தம், ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அருள்னு என்ன பண்ணிடணும், ரசூல்லா நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல, ரசூல்லாவுடைய உம்மத்தான் ஆகிறதுக்கு நபிமார்கள் போட்டி போட்டாங்க. இது சும்மா இன்றைக்கெலாம் ரமலான்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், உலகத்தில் கேட்காத ரீல்ஸ் எல்லாம் கூட ஆரம்பிச்சிருவாங்க. 17ஆம் தேதி பத்ரு வந்து ரொம்ப சில பத்ரு தியாகிகள் வந்து நினைவு கூறுவாங்க. இது மாதிரி எல்லாம் பார்த்து அல்லாஹ் நமக்கு எவ்வளோ லேசான ஒரு இதை வந்து நமக்கு கொடுத்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேர் நினச்சி பாருங்கள் என்ன அது நினச்சி பாருங்கள். மேலும் உங்களிடமிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கினேன்ல, அதை வந்து மறந்துடாதீங்க. அது என்ன வாக்குறுதி? அல்லாஹ்வே சொல்கிறான், அப்பொழுது நீங்கள் அப்போ சொன்னீங்க, என்ன சொன்னோம், செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள். என்ன சொன்னாங்களாம்மா, செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம். இப்போ அங்கே பஹ்ரால வந்துச்சா, சமியனா அசைனான்னு சொல்லாதீங்க, சமியனா அத்தானான்னு சொல்லுங்கள், உன்லூர்லான்னு சொல்லுங்கள், ராயினான்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் வருதா? அதாவது டபுள் மீனிங்காக பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹித்தத்துன்னு சொன்னால் ஹிந்தத்துன்னு பண்ணாதீங்க. சொல்லு ஒன்று செயல் ஒன்று, ஏருக்கு மாறா இதிலிருந்து என் வார்த்தையிலேருந்து லூப்போல் எடுத்து அந்த டிக்ஷனரி மீனிங்கை மாற்றி என்ன மற்றவங்களுடைய திருப்திக்காக குரானுடைய வசனங்களை வளைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ உங்களை வந்து அந்த இடத்துல நான் தேர்வு பண்ணேன், மிகப்பெரிய அதாவது வழங்கிய அந்த அருட்படை அகிலத்தாரை விட சிறப்பிச்சது. இந்த உலகத்தில் எல்லாரை விட மேலான ஒரு பொசிஷன் வந்து அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான், ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு கொடுத்துருக்கான். இப்போ அந்த உம்மத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணான், அன்றைக்கி வந்து அரபுகளுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை வந்து ரசூலுல்லா உலகத்துக்கே சப்ளை பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி நமக்கு இந்தியாவில் இமாமத்துடைய இந்த மனித குலத்துடைய இமாமத்துக்கு நாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். இந்த இமாமத்து போஸ்டிங்கில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர். இன்றைக்கி நாம் வந்து இப்ராஹிம் நபியோடைய வாரிசாக நாம் வந்து மாற முடியும். புரியுதா? இந்த இதிலெல்லாம் வரும் பாருங்க, மேராஜ் பயணத்திலலாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இவங்கெல்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை எல்லாம் காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாரிசு பட்டியலில் நேரடி வாரிசாக நம்ம சேர முடியும், ரூஹானியத்துடைய வாரிசாப்பா. அது அல்லாஹ் சொல்கிறான், செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள், எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். ஒப்பந்தம்ங்கிற அது என்ன சொல்கிறோம், பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். எந்த உறுதிமொழி? தௌராத்தை தூர்சினா மலை மேலே தூக்கி இதை பிடிச்சிக்கிங்க, இதை வந்து ஒரு காலம் நீங்கள் இதை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொன்னால அதே உறுதிமொழி இந்த குரானை கொடுத்து அல்லாஹ் வந்து பிடிச்சிக்க சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு உங்களுடைய திருட்டுத்தனம், உங்களுடைய வண்டவாளம் நல்லா தெரியும். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரினை நினைத்து பாருங்கள். அதே பனி இஸ்ராயேல்களுடைய அந்த ஞாபகத்தை வந்து அல்லாஹ் எப்படி இந்த தலைமை இமாமத்து கொடுத்தோனோ அந்த அருளை வந்து இங்கே மறுபடியும் முஸ்லிம்களுக்காக அதே சென்டென்ஸ் வந்து அல்லாஹ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறான். மேலும் உங்களிடம் இருந்து அவன் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள். அந்த உறுதிமொழி எது? பக்ராலாம் ஆல்ரெடி இது கொடுத்துட்டு வந்துட்டோம். 285, 286 அதை எடுத்து பாருங்கள். அதான் அந்த உறுதிமொழி. பின்னாடி அதை சொல்கிறோம். அப்போது நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? செவியுற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள், எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். சொல்லியிருந்தீங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடியா இல்லை 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ சொல்லியிருந்தீங்களா? ஃபாலோ பண்ணும். நல்லா கேட்குறாங்க. எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க, அதுக்கு ரீசன் என்ன எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்கிற ரீசன் என்ன, வச்சிருக்கிற ரீசன் என்ன, நீங்கள் காட்டுற ரீசன் என்ன? பலவீனர்களாக இருக்கின்றோம், என்ன நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம், நான் அங்கே இருக்கிறோம், என்ன நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் என்ன எனக்கு நல்லா தெரியும். அப்போ அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்தா அந்த இடத்துல பாருங்க, இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். இந்த நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை, இன்க்ளூடிங் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப். நீங்கள் முஸ்லீம் சமுதாயம் என்ன சொல்கிறோம், அவர் இஷ்டத்துக்கு பண்ணார். அதான் யூதர்களும் சொன்னேன். போர் குறித்து எங்கே இருக்குது குரானில்? எழுதவே இல்லை. அதுக்குள்ளே இவர் பாட்டுக்கு அபு சுஃபியானுடைய படைகளை வந்து வியாபார கூட்டத்தை மறுக்கிறதுக்கு இவர் பாட்டுக்கு அனுப்புகிற குரானில் வசனம் அதான் அல்ல இருக்கிற வசனம் இறக்கிட்டா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிழிச்சிடவோ போகிறீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும், அதுதான் அல்ல சொல்கிறேன். நான் இறக்க மாட்டேன். நபி இருக்காருல்ல, நபி ஃபாலோ. ஏன் நபி சொல்லவே இல்லை உங்களுக்கு? இது கட்டாய கடமை. ஏன் உங்களுக்கு இப்படி சொல்ல அப்படி சொல்ல? நபியுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒளிமறைவாக இருக்கா? நபியை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்கல்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்கள் திருட்டுத்தனம் என்ன, உங்களுடைய கேப்மாரித்தனம் என்ன, அதெல்லாம் வந்து நான் வச்சு பிடிப்பேன். அல்ல சொல்கிறான், இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்னு நீங்கள் விட்னஸ் பண்ணிட்டீங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். சேம் கைடன்ஸை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தூதரும் தவறாக எங்களை வழி நடத்தலை, நாங்களும் அந்த வழி நடத்துதலை நிராகரிக்க மாட்டோம். இவர்கள் அனைவரும், யார் அனைவரும்? அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் உண்மையானது அப்படின்னு நம்புறவங்க இவங்க தான் வானவர்கள். அல்லாஹ்வை நம்புறவங்க இவங்க தான் உண்மையில் அல்லாஹ்வை நம்புறவங்க, இவங்க தான் மலக்குகளை உண்மையில நம்புறவங்க, இவங்க தான் வேதங்களை தூதர்களை உண்மையில நம்புறவங்க. மேலும் அவர்களுடைய தூதர்கள் எவருக்கிடையும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை, பிரித்து பார்க்க மாட்டோம். யாரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம். எங்கள் இறைவனே நாங்கள் செவியுற்றோம் அடிபணிந்தோம் என்று எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கின்றது என்று கூறுகின்றனர். அப்போ இந்த குரானுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, அது இறங்கின சீக்வன்ஸ் சொன்னால் எப்படினாலும் இருக்கலாம். இப்போ இந்த ஒரு ஆள் வந்து மாய்தா வந்து படிச்சுட்டு வர்றாரு, நீங்கள் அல்மாய்தா வர்றாருன்னா பக்ரா தாண்டி தானே வந்திருப்பார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளும் கொடுத்துட்டு தானே வந்திருப்போம். எல்லாம் நீ சொல்கிறத ஒத்துக்கிறோம், நபியுடைய வழிகாட்டுதலை ஒத்துக்கிறோம், எல்லா ரசூலுடைய முன்மாதிரியும் ஒத்துக்கிறோம், கொடுத்துட்டு தானே வந்தோம் நம்மளும். அப்போ இந்த வாக்குறுதி நீங்களும் கொடுத்துட்டு தானே வந்திருக்கீங்க. செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நபியை பற்றி செவியுற்றதெல்லாம் கட்டுப்படணும். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, கலிமா இருக்குல்ல, அதுவே இதுதான். அஷ்ஹது, சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் இலாஹா, அல்லாவை தவிர வேறு இறைவன், வேறு அடிபணியக்கூடிய உத்தரவுப்படக்கூடிய எஜமானன், இல்லா ரப்பு, என்ன யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நான் சாட்சி சொல்கிறேன். அவர் வந்து அவரா எதுவுமே செய்யலைன்னு நான் சாட்சி சொல்கிறேன். அப்போ அந்த கலிமா ஹக்கா இருந்துச்சுன்னா அதுலேயும் இந்த அக்ரிமெண்ட் வந்து இன்க்ளூடிங். அப்போ அதை பற்றி தெரியாமலே, அப்போ அதாவது ரசூல்லா என்ன வந்தாங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, என்ன வெறும் வந்து நபியில் வந்து வாயளவுக்கு சொல்லிட்டா நம்ம இது பண்ண முடியுமா? அப்போது அடுத்தது வந்து அந்த உம்மத்தை வந்து இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்க்ரூ டைட்டாக அந்த கார்பரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே லைட்டாக டியூன் பண்ணி அப்படியே ஸ்க்ரூ பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உம்மத்துக்கு வந்து
இந்த 5வது அத்தியாயம் பார்த்தோம்னா அங்கே வந்து யூதர்களை பேசி கிறிஸ்தவர்களை பேசி யூதர்களை பேசி கிறிஸ்தவர்களை பேசி கடைசியாக இந்த 3 பேரையும் ஒரே லைனில் நிப்பாட்டி எல்லாம் எல்லாம் வாங்க ஒன்று தான், எனக்கு யாரும் செல்ல குழந்தை கிடையாது, எனக்கு யாரும் வந்து நீங்கள் இது கிடையாது, எல்லோரும் ஒரே இது நல்லா சொல்கிறான். இந்த ஆயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பயங்கரமான ஒரு எச்சரிக்கை வந்து அல்ல சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவுக்காக எழுந்து நில்லுங்கள், நீதிக்கு சாட்சி சொல்பவர்களாக திகழுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாயோல் லசீனா ஆமனு கூனு ஹவ்வாமீனல் லில்லாஹி, கூனு ஹவ்வாமீன் அப்படின்ட்டு வருது. இந்த இடத்துல 4:135 எடுத்தீங்கன்னா இதே வந்திருக்கும். அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்கள், அல்லாவுக்காக சாட்சி சொல்பவர்களாக திகழுங்கள். அந்த இடத்துல நான் அதிகமாக விளக்கம் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக இதோடைய டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதாவது ரொம்ப விரிவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு ஆயத்து. இந்த இடத்துல என்ன சொல்கிறான், 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்காக எழுந்து நில்லுங்கள், நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள். அல்லாவுக்காக செய்யுங்க, ஆனால் வேலை என்னவா இருக்கணும், நீதினா என்னன்னு சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணுங்கிறான். அந்த இடத்துல என்ன சொல்கிறேன், 4:35 இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாவுக்கு நில்லுங்கன்னா, இப்போ அப்படியே இங்கே வந்து உல்டா, நீதிக்காக எழுந்து நில்லுங்கள், அல்லாவுக்கு சாட்சி சொல்லுங்க. நீங்கள் நீதி நிலைநாட்டும் போது அல்லாவுக்கு சாட்சியாக அமையும் அப்படி சொல்கிறான். அந்த இடத்துல என்ன சொல்கிறான், நீங்கள் அல்லாவுக்காக ஒரு வேலை செய்யும் போது அது நீதியாக அமையும் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் வேற நீதி வேற இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அல்லாஹ் மறுத்தாலும் சரி நீதியை மறுத்தாலும் சரி நீங்கள் காஃபிர் தான் மறுமையில். அப்போ இந்த வேலை இப்போ இதுலேயும் வந்து நம்ம டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, யாயோல் லசீனா ஆமனு கூனு ஹவ்வாமீன, அதாவது வந்து ஹியாம் அப்படின்னு வருது. இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலைநாட்டுங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பல்வேறு போடுறாங்க. இது எல்லாமே அடக்கம். இதில் நிலைநாட்டுறதும் அடக்கம், அதாவது வந்து ஒரு குச்சி கொண்டு வந்து நடுறதும் இதில் அடக்கம், நட்டு வச்சுக்கிற குச்சியை கீழே விழாமல் பார்த்துக்கிறதும் இதில் என்ன ஆயிரும், கன்க்ளூட் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், அதை வந்து நட்டு இருக்கிற மாதிரியே பார்த்து, அந்த தராசு நேராக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க, அதை